கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள் வெளியேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு லாசருவின் ஊராகிய பெத்தானியாவிற்கு வந்தார். அங்கே மார்த்தாள் மரியாள் வீட்டில் அவருக்கு இரவு விருந்து செய்து கொடுத்தார்கள். லாசருவும் இயேசுவோடே பந்தியிருந்தான். அந்த வேளையில் மார்த்தாள் அவர்கள் எல்லாருக்கும் பணிவிடை செய்தாள். அந்த வேளையில் மரியாள் விலை உயர்ந்த ஸ்பைக்கனார்ட் என்ற தைலத்தை ஏறக்குறைய 1/2 லிட்டர் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் துடைத்து பாதங்களை சுத்தப்படுத்தினாள். அந்த தைலம் விலையுயர்ந்ததாய் இருந்தபடினாலே திருடனும் பணப்பையை வைத்து கொண்டிருப்பவனுமாகிய யூதாஸ் காரியோத்து விசனமடைந்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுத்திருக்கலாம், ஆனால் இந்த தைலத்தை வீணாக்கி விட்டாளே என்றார். இயேசு சொன்னார், இவளை தொந்தரவு செய்யாதே. நான் எப்போதும் சரீர பிரகாரமாக உங்களோடு இருக்கப் போவதில்லை. என்னை சீக்கிரமாக அடக்கம் பண்ண போகிறார்கள். அதற்கு அடையாளமாக என் சரீரத்திலே தைலம் பூச மரியாள் முந்திக் கொண்டாள். தரித்திரர் எப்போது உங்களிடத்தில்தான் இருப்பார்கள். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் உதவி செய்யலாம் என்றார். யூதரில் அதிகமான பேர் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்ட லாசருவையும் பார்க்க வந்தார்கள். நாம் எப்போதும் நமக்கு போக மீதி இருப்பவற்றை மற்றவர்களுக்கு கொடுப்போம், அல்லது ஒரு பொருள் நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்போம். ஆனால் இந்த மரியாள் அப்படியல்ல. அவள் இயேசுவின் பாதத்துக்கு கொடுத்த 2 பொருட்களும் விலையேறப்பெற்றது, மகிமையானது. 1 விலையேறப்பெற்ற தைலம், 2 அவளுடைய தலைமயிர். பெண்களுக்கு தலைமயிர் மகிமையானது. அதை அவள் ஆண்டவருக்கு கொடுத்தாள். மரியாளுக்கு இயேசுவின் பாதம் முக்கியமானதாக தெரிந்தது. ஆகவேதான் நெடுநாளாய் பிரியப்பட்டு சேகரித்து வைத்திருந்த தைலத்தை இயேசுவின் பாதத்தில் பூசினாள். தன் தலைமயிரை வைத்து பாதத்தை துடைத்து சுத்தப்படுத்தினாள் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் ஒரே மகன். அதனால் அவனை செல்லமாக வளர்த்தனர். அவன் கேட்டதெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுத்தனர். அவன் சிறிய பையனாக இருந்தான். அதனால் அவனை பல இடங்களுக்கு சுற்றுலா கூட்டி சென்றனர். பின்பு பள்ளியில் சேர்த்து படித்தான். படிப்பில் எல்லாம் படித்து முடித்தான். பின்பு அவனை ஒரு கல்லூரியில் சேர்த்தனர். அவன் போகும்போதும் வரும்போதும் கவனமாக பார்த்து கொண்டே போய்விட்டு கூட்டி கொண்டு வந்தனர். அவன் மற்ற பையன்களை பார்த்தான். எல்லாரும் இருசக்கர வாகனத்தில் வருகிறார்கள், நான் மாத்திரம் இப்படி வருகிறேனே என்று உள்ளத்தில் நினைத்தான். அப்படியே அவன் அடம் பிடித்து பெற்றோரின் அனுமதியோடு வாகனம் ஓட்ட கற்றுக்கொண்டான். பின்பு அவன் பெற்றோரிடம் ஒரு இருசக்கர வாகனம் வாங்கி கேட்டான். பெற்றோர் சொல்லனர், மகனே, நீ எங்களுக்கு ஒரே பையன். ஆகவே நாங்கள் உனக்கு அதை மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டோம். தயவு செய்து எங்களை நீ மன்னித்து விடு மகனே என்றார்கள். ஒரு நாள் அவன் என்ன செய்வது என்று யோசித்தான். காலை நேரம் கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்தான். அப்போது அம்மா, அப்பா, போய் வா மகனே என்று சொல்லி அவனை வழி அனுப்பும்போது அவன் அவனுடைய அம்மாவின் காலை பிடித்து கொண்டான். பெற்றோர் 2 பேரும், ஏன் மகனே காலை பிடிக்கிறாய்? உனக்கு என்ன குறை? நீ என்ன காலை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன கஷ்டம் என்றார்கள். அதற்கு அவன் நீங்கள் எனக்கு ஒரு 2 சக்கர வாகனம் வாங்கி தருவேன் என்று சொல்லுங்கள், நான் காலை விடுகிறேன் என்றான். அவ்வாறே அவனும் பெற்றுக்கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, மனிதனுடைய பாதங்களை பிடிப்பதே அவ்வளவு வலிமையானது என்றால் ஆண்டவருடைய பாதங்கள் எவ்வளவு வலிமையானதாக இருக்கும் என்று பாருங்கள். இயேசுவின் பாதங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததால் ஆண்டவர் அவள் சகோதரன் மரித்து 4 நாளைக்கு பிறகு உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கின்றோம். நாமும் நம்முடைய தேவைகள், மனக்கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய பாதங்களை பிடித்து நாம் கெஞ்சுகிற போது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். நமக்கு எது கொடுத்தால் நன்மையாக இருக்கும் என்று பார்த்து நமக்கு கொடுப்பார். ஆகவே நாம் அவருடைய பாதங்களை பிடித்து கேட்போம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
இப்போதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி ஆசீர்வாதங்களையெல்லாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.